ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அவர் ஆக்டராக நடிக்கிற டிசி திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு முன்னணி நடிகை அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கூலி படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ வந்து நடிகராக வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ கைதி 2 படத்தை வந்து அவரிடம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ வந்து வைக்க முடியாது அப்படின்ட்டு அஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து அவர் வந்து ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகிட்டார் அப்படின்றதுனால அந்த ஒரு வேலை தான் அவருக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு திரைப்படத்துக்கு டிசி அப்படின்ட்டு வந்து தலைப்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் தான் இயக்குறாங்க. ஸோ அனிருத் வந்து இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து வாமிகா கேபி அப்படின்றவங்க தான் வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட அறிவிப்பு வீடியோ வந்து லேட்டஸ்ட்டாக ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட லோகேஷ் கனகராஜ் லுக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்த கலவையாக வந்தார், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான நடிகை வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ லப்பர் பந்து மூலமாக வந்து பிரபலமானவங்க தான் நடிகை சஞ்சனா. அவங்க வந்து இப்போ வந்து அந்த டிசி திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ கூட அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.